ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமரா தமிழன் சேனல். நான் சங்கர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மொபைலில் எல்லாருக்குமே இன்பில்டாக வர ஒரு ஃபோட்டோஸ் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தெரியாதவங்க அல்லது கொஞ்சம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இதில் நிறையவே இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் கூகுள் ஃபோட்டோஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலமாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்னன்றது ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். சேவ் யுவர் ஃபோட்டோஸ். உங்கள் ஃபோட்டோஸை பத்திரமா ஆன்லைனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே பெஸ்ட். கூகுள் தரப்புலேருந்து கொடுத்துருக்கிறதால இதில் எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்லை. மொபைலில் நீங்கள் ஃபோட்டோஸை வச்சிட்ருக்க ஆளாக இருந்தால், எனக்கு ரொம்பவே ஃபோட்டோஸ்லாம் முக்கியம் அப்படின்ற ஆளாக இருந்தால், தயவு செஞ்சு கூகுள் ஃபோட்டோஸில் உங்களோட ஃபோட்டோஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டு இல்லாமல் வேறு யாராலையும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி ஜிமெயிலுக்கு பாஸ்வேர்டு போடும் பொழுது, அதாவது உங்கள் இமெயிலுக்கு சொல்கிறேன், ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணுங்கள். அப்போ தான் யாரும் உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸை ஆகட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்ஸை பேசிக்காக ஹேக் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ முதல் விஷயம், சேவ் யுவர் ஃபோட்டோஸ் ஈஸிலி. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற வீடியோஸை ரொம்பவே ஷேக்னஸ் இருக்கும். ஸோ அதாவது நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 30,000 மொபைலை பற்றி நான் பேசலை. பேசிக் மொபைல் என்கிட்ட ஒரு 10,000 தான் மொபைல் இருக்குது, ஒரு 6,000 தான் மொபைல் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டெபிளைசர் வேணும். ஒரு கிம்பிள்லாம் அவங்க எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அந்த வீடியோவில் சைடில் போடுறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸை ஷேக்னஸ் இல்லாமல் கொண்டு போகும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ செகண்ட் விஷயம், ஸ்டெபிளைஸ் யுவர் வீடியோஸ். தேர்ட் விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸை இதில் வச்சுக்கலாம். ஸோ பீப்புள் அண்ட் பெட்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோஸ். ஸோ இதுக்குள்ளே நான் போனேன்னா, ஸோ இதுதான் ஃபேஸ். ஸோ நான் இதுக்குள்ளே போயிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு ரெகக்னைஸ் பண்ணி 2124 ஃபோட்டோஸ் என்னோடது இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம லைனாக பார்த்துட்டு வரலாமே. முதல்ல உங்களுடைய இந்த கூகுள் ஃபோட்டோஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பேக்கப் அண்ட் சிங்கர்னைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கனால் உங்களுக்கு இதில் டேரெக்டாக ஏற்கனவே ஃபோட்டோஸ்லாம் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக ஸ்பேஸை கொடுத்து நீங்கள் பேக்கப் பண்ண ஃபோட்டோஸை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய ஸ்பேஸை. ஸோ இப்போதைக்கு தேவையில்லை. முதல் விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, மேலே 3 டாட் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஸோ இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே மேலே பேக்கப் அண்ட் சிங்கர்னைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்தீங்கன்னா பேக்கப் மோட் அப்படின்றது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரஸ் ரொம்பவே லோ குவாலிட்டி ஆன இமேஜஸ் இங்கே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மீடியமான குவாலிட்டி, ஹை குவாலிட்டி. நான் பேசிக்காக எப்போவுமே ஹை குவாலிட்டி தான் வச்சுருப்பேன். தென் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி, உங்களுடைய இமேஜஸ் ஆகட்டும் ஒரு வீடியோஸ் ஆகட்டும் ஒரிஜினல் குவாலிட்டியில் இங்கே இருக்கும். ஆனால் இது நீங்கள் பை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது தேவையில்லை, நம்மளுக்கு ஹை குவாலிட்டியே வச்சுக்கலாம். தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் எந்த அளவுக்கு எம்பி காலி ஆகணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நான் 10 MB. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வைஃபை யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வைஃபை வேஸ்ட்டாக தான் போகுது அப்படின்னா நீங்கள் அன்லிமிட்டட்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறதால 10 MB கொடுத்து வச்சுருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேக்கப் ஆகணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது, தென் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இமேஜஸ்,
ஸோ இதெல்லாமே நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது எல்லாமே வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அதெல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ இங்கே ஆல்பம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கீழே 2வது ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம பேக்கப் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா மொபைல் டேட்டா வேஸ்ட்டாக போகும். திங்ஸ் பேக்கப் அண்ட் சிங்க்ரனைஸ். ஓகே, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே ஆல்பம்ஸ் அப்படின்றது இருக்குது, இங்கே பீப்புள் அண்ட் பெட்ஸ் அப்படின்றது இருக்குது. இங்கே கொடுத்தீங்கன்னா ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2124 ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இது ஏற்கனவே சொன்ன போல் ஸோ நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். நான் ஒரு ஃபோட்டோஸில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் இது கண்டுபிடிச்சி நமக்கு இங்கே நம்மளோட இமேஜஸில் டிஸ்பிளே பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாரோடதுமே இருக்கும். இங்கே பேசிக்காக எல்லாரோடதுமே வந்துடும். நம்ம அவங்களுக்கு நேம் செட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் இங்கே பேசிக். செகண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெபிளைசிங் எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணணுன்றது பார்க்கலாம். ஸோ கீழே ஒரு சென்டரில் 3 டாட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடய பர்சனல் சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ் ஆகும்போது இதை விட்டு வெளியே போகாதீங்க. ஸோ என்னுடைய மொபைலில் ஸ்டெபிளைஸ் பண்ணும்போது வெளியே போனால் கட் ஆகிடுது. சில டைம்ஸில் இந்த மாதிரி நடக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் இதுக்குள்ளே இருந்து முடிச்சுக்கிறது என்னுடைய பெட்டர். ஸோ இப்போ ஸ்டெபிளைசிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் ஆகின பிறகு ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. இது ஸ்டெப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி சேவ் அஸ் காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோ சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சப்போஸ் என் மொபைல் தொலைஞ்சிருச்சு, என்னடா இப்படி பேசணும்னு நினச்சிக்காதீங்க. சப்போஸ் உங்கள் மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னா வேறு ஒரு மொபைல் வாங்கும்பொழுது உங்களுடைய ஃபோட்டோஸ் எதுவும் போகாமல் இருக்கணும்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணாலே போதுமானது, உங்களுக்கான அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த பீப்புள் அண்ட் பெட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு யாருடைய ஒரு ஆல்பத்தையாவது மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா. இப்போ என்னுடைய ஒரு சித்தப்பா பையன் இருக்கான். ஸோ இவனுடைய ஃபோட்டோஸை அவங்களுடைய அப்பாக்கோ ஸோ அவனுக்கோ நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஷேர் ஆல்பம் அப்படின்றது இருக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்றது கேட்கும். டைட்டில் நான் தம்பி, ஸோ இப்படி போட்டுக்கிறேன். ஷேர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் இந்த லிங்க் ஜென்ரேட் ஆன உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ அந்த லிங்க்கை அவங்க டச் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பம் வந்துடும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம எந்த லிங்க் கொடுத்துருக்கோமோ அந்த நபரோட ஆளோட ஒரு ஃபோட்டோஸ் மட்டுமே தான் போகுமே தவிர மற்றவங்களோடது போகாது. ஸோ பார்த்தீங்கன்னா 349 ஃபோட்டோஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருது நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ பேருது நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சேவ் பண்ணாமலும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸில் புதுமையாக ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோஸ் இங்கே வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கூகுள் ஃபோட்டோஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்போ ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ. சியர்ஸ்.